பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 2 verse 10. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவனுக்காக மற்றவைகளையும் மற்றவர்களையும் விட்டு கொடுப்போம், முடிவில் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளுவோம். தேவனுக்காக மற்றவைகளையும் மற்றவர்களையும் விட்டு கொடுப்போம், முடிவில் எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ரேமா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அது ஒரு மிகப்பெரிய சத்தியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை வைப்பார். யோபுக்கு வைக்கிறார். அதில் என்ன, மனைவியா தேவனா? யார் என்றால் அவள் சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இப்பொழுது மனைவியா தேவனா? யோபு ஒரு சரியான முடிவெடுக்கிறாரு. மனைவி அல்ல, மனைவியை விட்டு கொடுக்கிறேன், தேவனை எடுத்துக்கொள்ளுகிறேன் முடிவெடுக்கிறார். முதல்ல மற்றவைகளையும் மற்றவர்களையும் விட்டு கொடுப்போம். அந்த டெஸ்ட்டில் ஜெயிக்கிறார். ஆபிரகாமுக்கும் இந்த சோதனை வந்தது. ஈசாக்கா தேவனா? ஈசாக்கா தேவனா? இப்போ இந்த ரெண்டு மாதிரி இடத்துல ஈசாக்கா இல்லை தன்னுடைய வீடா? இப்படிப்பட்ட சோதனையில் ஆபிரகாம் முடிவெடுக்கிறாரு. என் மனைவி அல்ல, சாரால் அல்ல, என் வீடு அல்ல, ஈசாக்கு அல்ல, தேவனே. ஈசாக்கா தேவனான்னு வரும்போது தேவனே முடிவெடுக்கிறார். ஈசாக்கை அர்ப்பணிக்கிறார். அதில் ஜெயம் எடுக்கிறாரு. முதல்ல விட்டு கொடுக்குறாங்க, ஆனால் பின்னால் எல்லாத்தையும் மீட்டுக்கொள்கிறாங்க. பாருங்கள், எந்த மனைவியை யோபு விட்டு கொடுத்தாரோ அந்த மனைவியின் மூலமாக தான் மறுபடியும் 10 பிள்ளைகள் சுகவாழ்வு ஆரம்பிக்குது. எந்த ஈசாக்கை விட்டு கொடுத்தாரோ மறுபடியும் ஈசாக்கை மீட்டுக்கொள்கிறார். பயங்கரமாக மீட்டுக்கொள்கிறார். அதை ஈசாக்கின் தேவன்னு சொல்கிற அளவுக்கு மீட்டுக்கொள்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு டெஸ்ட்டு அக்னியில். ஜீவனா தேவனா? உயிரா தேவனா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, விடுவிக்காமற் போனாலும், எங்கள் ஜீவன் போனாலும் எங்கள் தேவன் தான், ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ளவர் முடிவெடுக்கிறாங்க. அப்போ ஜீவனே அங்கே வச்சாலும் அந்த ஃபயரை விட்டு வெளியில் வரும்போது அவங்க தங்களுடைய ஜீவனை மீட்டுக்கொள்கிறாங்க. மற்றவர்களையும் மற்றவைகளையும் நீங்கள் முதல்ல விட்டு கொடுக்கணும். அந்த டெஸ்ட்டு வரும். உறவுகளை, வேலைகளை, பொருட்களை, பணங்களை. தேவன் நம்ம இடத்துல ரொம்ப அன்பு கூறும்போது அதை முதல்ல விட்டு கொடுக்குறோமான்னு பார்ப்பார். நம்ம அதையும் வச்சுக்கிட்டு ஆண்டவரே அன்பு கூறுறோன்னு சொல்கிறதில்ல. அதை ஆண்டவருக்காக முதல்ல விட்டு கொடுக்கும்போது பிற்பாடு உங்களை கர்த்தருக்கு கனப்படுத்தி உயர்த்தி, இதெல்லாம் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்காதீங்க, எல்லாவற்றையும் மீட்டு உங்கள் கையில் திருப்பி கொடுக்க போகிறார். நம்முடைய தேவன் மிகுந்த அன்புள்ளவர், மிகுந்த பொறுப்புள்ளவர், மிகுந்த கரிசனை உள்ளவர். ஆனால் அந்த இடத்துக்கு நம்மளை நகர்த்துறதுக்கு அவர் எப்போதுமே ட்ரை பண்ணுவார். இந்த காலை வேளையில் கூட எதெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க விட முடியாமல், அதெல்லாம் விட்டு கொடுங்க ஆண்டவருக்காக. ஐயோ, இதை விட்டே போயிடுமா, இதை விட்டே கிடைக்காதா, அப்படியே போயிடுமா? இல்லை, முதலில் நீங்கள் விட்டு கொடுங்கள், பிற்பாடு எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை இந்த நாளிலே தருவாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் இந்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் உம்மிடத்திலிருந்து மாத்திரம் வாங்குகிறோம் ஆண்டவரே. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம்னு உங்கள் வசனம் சொல்கிறது போல், இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் உமக்காக மற்றவர்களையும் மற்றவைகளையும் விட்டு கொடுக்கட்டும் அப்பா. அதை அவர்கள் பூரணமாக செய்யட்டும், மனப்பூர்வமாக செய்யட்டும், அன்போடு செய்யட்டும். நீங்கள் அள்ளிட்டு ஓடி போகிற தேவன் அல்லப்பா. நீங்கள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணும்போது எல்லாவற்றையும் மீட்டுக்குள்ளே உதவி செய்வீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த விசுவாசத்தையும் அந்த அன்பையும் அந்த தைரியத்தையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்யுங்க. இதன் மூலமாய் நீ என் தாசன், நீ என்னுடைய பிரியமானவன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இதை எங்களுக்கு இந்த நாளில் கொடுத்த ரேமாவுக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வேலைகள், தேவைகள், ஊழியத்தில் கர்த்தர் இந்த இடத்திற்கு பிள்ளைகளை நீங்கள் நகர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென்.